பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று தேவதூதன் சொன்னான். தேவன் மூலமாய் தேவதூதனை அனுப்பி எலியாவை பார்த்து சொன்ன வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்கென்று ஒரு வெகு தூர பிரயாணத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், இனி அவ்வளவுதான், என் லைஃப் முடிஞ்சிச்சு, இனி அடுத்த எல்லைக்கு போக முடியாது, அடுத்த இடத்துக்கு போக முடியாது, அடுத்த இடத்துல போய் சாதிக்க முடியாது, அவ்வளவுதான், இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு அநேக நேரத்தில் சோத்திரம் யோசிப்பதுண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இந்த பிரச்சனையோட ஒரு லைஃப் முடிஞ்சு போவது கிடையாது. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். நான் உனக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்து, இங்கே எலியாவை குறித்து ஆண்டவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். எலியா ஒரு சூரை செடியின் கீழே யெசபேலுடைய வார்த்தையை பார்த்து பயந்து அவன் இப்படி சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். போதும் கர்த்தாவே, என்னுடைய பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல என்று தனக்குள் சாவை விரும்பி சாக வேண்டும் என்று கோரி பிதாவை பார்த்து, நான் வாழ விரும்பவில்லை, நீர் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று அவன் செபிக்க ஆரம்பிக்கிறான். அவன் அந்த இடத்திலே யெசபேலுடைய வார்த்தையை கேட்டு அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். சோத்திரம். சில நாட்களுக்கு முன்பதாகத்தான் வானத்திலிருந்து அக்கினி இறக்கினான். அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசி. பட்டயத்தினால எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளை, சோத்திரம், பூஜாரிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டவன். சோத்திரம். சில நாளைக்கு முன்பதாகத்தான் சோத்திரம் 3.5 வருஷ பஞ்ச காலத்தை ஒரு ஜெபத்தினால உள்ளங்கை மேகத்தை கொண்டு வந்த ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் வாரியர். சோத்திரம். வானத்திலிருந்து அக்னியும் கொண்டு வர்றாரு, கடலின் ஆழத்திலிருந்து உள்ளங்கை மேகத்தையும் கொண்டு வர்றாரு. அவ்வளவு வல்லமை படைத்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். அந்த மனுஷன் ஒரு சின்ன வார்த்தையை கேட்ட உடனே அவனால் அதை தாங்க முடியல, அதை ஜீரணிக்க முடியல. எங்க யெசபேல் நம்மை கொன்று விடுவாளோ என்கிற பயம் அதிகரிக்க ஆரம்பித்தது. சோத்திரம். சில நாளைக்கு முன்னு விசுவாசமாய் பேசின அந்த வார்த்தை, அந்த எலியா இன்றைக்கு ஒரு சாதாரண வார்த்தையை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு விசுவாசமே இல்லாமல் போய்விட்டது. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை அவனுடைய கையிலே ஒப்பு கொடுக்க மாட்டார், அவருடைய சித்தம் இல்லாமல் யெசபேல் என்னை கொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியமோ விசுவாசமோ அவனுக்கு குறைந்து போக சோத்திரம் ஆரம்பித்தது. அவன்கிட்ட அது இல்லாம போயிடுச்சு. அந்த டைம்ல சாதாரண அந்த வார்த்தையை கேட்டு அவன் பயந்து போய், நான் சாகணும் அப்படின்னு ஒரு சூறை செடிக்கு கீழே படுத்திருந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் எழும்பும் பொழுது, சின்ன சின்ன போராட்டங்கள் வரும்போதெல்லாம் என்னுடைய இருதயத்தின் நினைவும் என்னுடைய சிந்தனையின் நினைவும் முதலாவது சொல்லுகிற காரியம், ஏன் வாழணும், எதுக்காக இருக்கணும், செத்தா நல்லா இருக்குமே, இத்தனை பிரச்சனையோட நான் வாழணுமா, நான் இனி வாழ்ந்து எப்படி நான் ஜெயிக்க போறேன். அநேக நேரத்தில் சோத்திரம் வாழ்க்கையை வெறுத்து போய், சோத்திரம் வாழ விரும்புறதுக்கு நான் லாய்க்கில்லை, நான் தகுதியானவன் இல்லை என்று அநேக நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும்பொழுது, சில யெசபேல்கள் வரும்பொழுது அவருடைய வார்த்தையை நினைச்சு இன்றைக்கும் ஒரு சிலர் அழுவது உண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய தூதனை அனுப்பி தட்டி எழுப்புவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட்.
இந்த சோத்திரம் எலியா சாக வேண்டும் என்று அவர்களை செபிக்கிறான். அவனை தேவ தூதனை வச்சு ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் மரணத்தை விரும்புகிறவர் அல்ல. மரணம் அப்படினாலே அவருக்கு பிடிக்காது. யார் நெருக்கத்துல சாவ விரும்பினாலும் உடனே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தட்டி எழுப்புவா. இவன் சாகணும்னு நினைச்சு படுத்து இருக்கிறான், அவனை ஆண்டவர் தட்டி எழுப்பினான். பேதுரு நாளைக்கு மரணம், அவனுக்கு சிறைச்சாலையில படுத்திருக்கிறான். வேதத்துல வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பினார். பிரைஸ் காட். சோத்திரம். இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் மரணத்துக்கு முன்பதாக இரத்த வேர்வை நிலத்தில் சிந்த அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அவர் செபிக்க செபிக்க வேதத்தில் வாசிக்கிறோம், தேவ தூதர்கள் வந்து இயேசுவை பலப்படுத்தினார்கள். கிதியோன் எதிர்காலத்தை குறித்து நிச்சயம் இல்லாமல் மரண போராட்டத்தோடு அவன் போராடிக்கிறான். அந்த இடத்தில் தேவன் கர்த்தருடைய தூதனானவரை அனுப்பி அவரோடு பேசினார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். எப்பொழுதெல்லாம் வேதத்தில் ஒரு சிலர் மரணத்தை குறித்து யோசிக்கிறார்களோ, ஒரு சிலர் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் நெருக்கத்தில் இருந்தார்களோ, அப்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை தட்டி எழுப்பினார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களோடு பேச ஆரம்பித்தார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஒருவேளை சில நெருக்கத்தின் நிமித்தமாய், சில போராட்டத்தின் நிமித்தமாய், சில தோல்வி நிமித்தமா இனி ஏன் வாழணும், இனி எதுக்காக வாழணும், நான் செத்தா நல்லா இருக்கும்னு ஒருவேளை எலியாவை போல சொன்னீங்கன்னா, இன்னைக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை தட்டி எழுப்ப போகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? இது ஒரு ரேமா வேர்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். சொத்துறோம். நீங்க சொல்லலாம் போதும் அப்படின்னு. அப்பா சொல்ற வார்த்தை, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நம்ம நினைக்கலாம் போதும் போதும். அவர் சொல்ல, இது இல்லப்பா, நீ ஃபுல் ஸ்டாப் வைக்காத, நான் கமா போட்டு ஒரு லைஃபை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒரு சிலருக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நிறைய எசபேலுடைய வார்த்தையை பார்த்து, நிறைய தோல்வியை பார்த்து, நிறைய அவமானம் நிந்தனைகளை பார்த்து, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா, இனி என்னால வாழ முடியுமா, இனி நான் வாழ்றது வேஸ்ட், நான் இந்த சூரஜ் செடிக்கு கீழேயே சொத்துறோம் மறிச்சு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சொத்துறோம். அப்படிப்பட்ட நெருக்கத்துல இந்த சத்தத்தை கேட்டீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சூரஜ் செடியோட ஓ வாழ்க்கை முடிஞ்சிராது, உனக்கு ஒரு பெஸ்டான எதிர்காலத்தை வைத்து இருக்கிறேன், உன்னை என் தூதனை அனுப்பி தட்டி எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். Praise God. சோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிலரை தேவ தூதனை அனுப்பி கர்த்தர் தட்டி எழுப்ப போகிறார். எலியாவை தட்டி எழுப்பினது போல, சோத்திரம், பேதுருவை தட்டி எழுப்பினது போல உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிலர் ஆண்டவர் தட்டி எழுப்ப போகிறார். சோத்திரம். நான் சொல்லுகிறேன், மரணத்தோடு இருப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல. இவன் தூங்கிட்டு இருக்கிறான், சாகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடு கொண்டு வர்றாரு, தண்ணி கொண்டு வர்றாரு, மறுபடியும் சாப்பிட்டு தூங்குறான். சாக போறவன் சொத்துறோம் சாப்பாடு மேல வெறுப்பெல்லாம் வரல, சாப்பிட்டு மறுபடியும் தூங்குறான். இரண்டாம் தரம் தேவதூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனம் கொடுத்து சொத்துறோம் நல்லா சாப்பிட வச்சு, எலியாவே நீ போதும்னு சொல்ற, ஆனா நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்துல அந்த பலத்தோட அவன் ஓரேப்பு வரைக்கு 40 நாள் இரவும் பகலும் நடந்தான் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஓ பிரைஸ் காட். இந்த வார்த்தை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றார். தேவதூதனை அனுப்பி சோத்திரம் அவனை போஜனம் கொடுத்தது போல இந்த நாட்கள்ல உங்களை பிழைக்க வைக்கக்கூடிய சம்திங் ஏதோ ஒரு சிலரால உங்களுக்கு கொண்டு வரப்பட போகிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அன்னைக்கு சோத்திரம் அந்த எலியாவை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு அவனுக்கு தேவையான உணவை தேவதூதன் கொண்டு வந்தது போல இந்த நாட்கள்ல தேவதூதன் உங்களை தட்டி எழுப்பி நீங்க வாழ்றதுக்கு அல்லது நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு அல்லது ஓரே பர்வதத்துக்கு போறதுக்கு சோத்திரம் சில சம்திங் சிலரை கர்த்தர் கொண்டு உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். விசுவாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு சாப்பாடை வந்து தலைமாட்டில் வச்சாங்களா? நீங்க நம்புங்க, நீங்க உயிர் வாழ்றதுக்கு தேவையான சில பொருட்களை, சில ஆசீர்வாதத்தை உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் வைக்க போறா. இந்த சத்தத்தை கேட்கிற எலியாவே, நீ சாக வேண்டியது தேவனுக்கு சித்தம் அல்ல. இந்த சூரை செடியோட ஒரு லைஃப் முடிஞ்சிராது, இந்த பிரச்சனையோட ஒரு லைஃப் முடிஞ்சிராது. எந்த சூரை செடிக்கு கீழே இருந்து அழுதியோ அந்த சூரை செடியில் இருந்து ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா.
வார்த்தையை கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். சூரை செடியோட நீ உன் லைஃபை முடிச்சிட வேண்டாம். நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. நீ சந்திக்க வேண்டிய நபர்கள் நிறைய இருக்கிறாங்க. நீ கேட்க வேண்டிய சத்தம் நிறைய இருக்கிறது. பிரைஸ் காட். இவன் நினைச்சான் சூரச்செடியோட அவ்வளவுதான் முடிஞ்சு. இல்ல, அப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஓரைப்பு வைத்திருக்கிறார். செடிக்கு கீழே இருக்கிறதுல மலைக்கு மேல கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய சொத்துரம், ஒரு பெரிய சர்ப்ரைஸை கர்த்தர் வைத்திருக்கிறார். இவன் நினைச்சவனே ஒருவேளை இந்த சூரை செடிக்கு கீழே கர்த்தர் இவனை எடுத்திருந்தானா இவன் லைஃப் வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். இல்ல, இவனை குறிச்சு கர்த்தர் வச்சிருக்கிற திட்டமே இவன் மரணத்தை காணாம என் ராஜ்யத்துக்கு வரணும். அதான் தேவனுடைய திட்டம். சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு ஓரைப்பு வைத்திருக்கிறேன். அந்த ஓரைப்புல தான் ஆண்டவர் சோத்திரம் எலியாவோடு மெல்லிய சத்தத்தின் மூலமாய் பேசினார். அங்க அக்கினி காற்று அவன் தரிசனத்தை பார்க்கிறான். சோத்திரம் இந்த சூரை செடிக்கு வெளியே வந்ததுக்கு பிற்பாடு நிறைய தலைவர்களை அபிஷேகம் பண்ணுகிறான், தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுகிறான். நான் சொல்றேன், எலியா மீட் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். நிறைய பேரை சந்திக்க வேண்டி இருக்குது. நிறைய உயரமான ஓரேப்புக்கு போக வேண்டி இருக்குது. இந்த சத்தத்தை உங்களுக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை இப்ப இருக்கிற இந்த பிரச்சனையோட முடிஞ்சிடாது. நீங்க மலைக்கு மேல போக போறீங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நிறைய மனுஷர்களை மீட் பண்ண போறீங்க. நிறைய உயரத்தை, நிறைய ஆசீர்வாதத்தை மீட் பண்ண போறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிரச்சனை இந்த சூரை செடிக்கு கீழே முடிஞ்சிடாது. உன் காலை நான் ஓரே பர்வதத்தில் நிறுத்துவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ நினைக்கலாம் அவ்வளவுதான். இல்ல, ஒரு பெஸ்டான ஒரு ஓரைப்பை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை எழுத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். இந்த செடியிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்து ஒரு உயரமான மரத்துல, ஒரு மலையில உங்களையும் உங்க பிள்ளைகளையும் அப்பா நிறுத்தி அழகு பார்க்க போகிறார். நீங்க நிறைய பேரை பார்க்க போறீங்க. நிறைய சர்ப்ரைஸா பார்க்க போறீங்க. நிறைய பேரை மீட் பண்ண போறீங்க. நிறைய ஆசீர்வாதத்தை மீட் பண்ண போறீங்க. கண்ணை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிங்க பார்க்கலாம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை தட்டி எழுப்ப போகிறார். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாயா? ஏன் வாழணும்னு அநேக கேள்விக்குறியோடு இருக்கு. ஆண்டவர் உன்னை தட்டி எழுப்ப போகிறார். தூதனை அனுப்பி உனக்கு தேவையானதை கொடுத்து உன்னை தட்டி எழுப்ப போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், சூரை செடியிலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வர போறேன். உன் குடும்பத்தை வெளியே கொண்டு வர போறேன். உனக்கு ஒரு பெரிய மகிமையான காரியத்தை செய்வேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் கீழே என் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அவங்க போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின் பிரகாரமாகவே கர்த்தர் அவங்களை வேற ஒரு எல்லைக்கு கொண்டு போவீரா. இந்த செடியிலிருந்து அவங்கள மலையின் மேல கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க அழைத்து சொல்ல ஆண்டவரே. இந்த மரண போராட்டம் அவர்களை விட்டு வெளியேறட்டும். பெரிய மாற்றம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். சூரை செடி உங்க லெவலை தீர்மானிக்கிறது. இதை காட்டிலும் பெஸ்டான லெவலை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். நீங்களும் உங்க குடும்பமும் நிறைய பேரை மீட் பண்ண போறீங்க. மலையின் உயரத்துக்கு சாக வேண்டிய உங்களை கர்த்தர் தூக்கி நிறுத்துவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா தயவு செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகர கர்த்தர் சூரை செடியின் மரண பள்ளத்தாக்கிலிருந்து தூக்கி உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.